காவல்துறையை தான் அவர் அமைச்சிருக்காங்க சார், உங்கள் சேஃப்டிக்கு காவல்துறை அமைச்சர் சொல்லி ஆதோஜனாக பேசுகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது வந்து இப்போ இவ்வளோ விஷயம் நடந்துச்சு, இதனால தான் வந்து நாங்கள் வந்து போனேன் அப்படின்ற அப்படி ஒரு விஷயத்தை, அதாவது நான் பாதிக்கப்பட்டேன், உங்களோட சேர்ந்து நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னை இவங்க தான் வந்து உங்களோட இருக்கப்படலை அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா? இதெல்லாம் ஏன் அடுத்த நாளே சொல்லலை? உங்களை காவல்துறை வந்து விஜய் மட்டும் கிடையாது, எல்லோரையுமே இந்த மாதிரியான பதட்டமான சூழ்நிலையில் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை பாதுகாப்பாக கொண்டு போகிறது தான் காவல்துறையின் வேலை. அதை தான் விஜய்க்கு செஞ்சாங்க. நீங்கள் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, அவரை வந்து அந்த இடத்த வந்து காலி பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் உடனே சென்னைக்கு போய் படுத்துக்குன்னு சொல்லலை, 36 மணி நேரம் கழிச்சு வெளியே வாங்கன்னு சொல்லலை, 16 நாள் துக்கம் கழிச்ச பிறகு தான் பேசுகிறேன்னு சொல்லலை. அந்த இடத்துலேருந்து முதல்ல அப்புறம் வெளியிருங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக போயிட்டு இருக்கு. நீங்கள் ஏன் திருச்சியில் வந்து நின்று அவங்கள யார் வேணா? திருச்சியிலேருந்து நீங்கள் ஏன் ஆப்ரேட் பண்ணிக்கக்கூடாது? திருச்சியில் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய 4-5 மாவட்ட செயலாளர், சுற்றி இருக்கக்கூடிய 4-5 மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு களத்துக்கு போங்க. விஜய் போகிறதா தான் பதட்டம், இவங்க போகிறது என்ன பதட்டமாக இருப்பது? நீங்கள் போய் உதவி பண்ணுங்கள் வேணுங்கிறவங்களுக்கு, நான் இங்கேருந்து உங்களுக்கு மானிட்டரிங் பண்ணுறேன் அப்படின்னு திருச்சியில் உட்காந்து எதுக்கு நைட்டாக ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்கள் கிளம்பி ஓடி ஊற்றணும்? வர்றப்போ ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் கேட்குறாங்க இல்லையா, ஒரு வருத்தத்தை சொல்லிட்டு போயிடலாமே. சரி, அதுக்கு போய் அடுத்த நாள் வீட்டுக்கு போனீங்க இல்லையா, அடுத்த நாள் கூட ஒரு வீடியோ போட்டுடலாமே. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து போயிடுச்சு, காவல்துறை அங்கேருந்து நான் போக சொன்னாங்க, சூழ்நிலை சரியில்லாதனால தான் வந்தேன், என்னுடைய மனதில் பூரா அங்கே தான் இருக்குது, மிக விரைவில் வந்து உங்களுக்கு சந்திப்பேன், வேணுங்கிற உதவிகள் எங்கள் நிர்வாகிகள் செய்வாங்க, இது வேண்டாத ஒரு நிகழ்ச்சி நடந்து போச்சு அப்படின்னு அடுத்த நாள் சொல்லலாம். 36 மணி நேரம் 3 நாள் கழித்து 2.5 நாள் கழித்து இவருக்கு கேட்குறவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க ஆலோசனையை வாங்கி அவங்க சொன்னதை அவங்க எழுதி கொடுத்ததை ஒப்பிச்சுட்டு முதலமைச்சரை சிஎம் சார் என்னை பழிவாங்க சார் சொல்லிட்டு இதாக வந்து ஒரு மனிதனுக்கு அழகு, இதை ஒரு அரசியல் கட்சிக்கு அழகாது. இப்போ இதெல்லாம் இத்தனை தவறுகள் இருக்கு இல்லையா உங்களுக்கு?